சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்களுக்கு அவர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது. இந்தியாவில் மிகவும் வேதனை தருகின்ற அளவில் இந்த திணிப்பு நடைபெறுகிறது. என் வழி உங்கள் வழியாக இருக்க வேண்டியதில்லை. உலக வாழ்வின் நிலையாமையை கண்ட பிறகு, வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும். போக வாழ்க்கை உள்ளீடற்றது, வெற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு. இறைவனை நோக்கி திரும்பிவிடு. இதுதான் ஒவ்வொரு இந்துவின் லட்சியம். சந்நியாசிகளுக்கான நீதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை தவிர்த்திருந்தால் இப்போது நீங்கள் இந்தியாவில் காண்கின்ற இவ்வளவு வறுமையும் துன்பமும் இருந்திருக்காது. ஒவ்வொரு சின்னஞ்சிறு கிராம தேவதைகளையும் மூட நம்பிக்கையில் தோய்ந்த சாதாரணமான பழக்க வழக்கங்களையும் தான் நாம் மதம் என்று அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இது பெரும் தவறாகும். இந்தியா முழுவதிலும் உள்ள பழக்க வழக்கங்கள் பல்வேறானவை. ஆனால் அவை வட்டார வழக்கங்களே. இந்த வட்டார வழக்கங்கள்தான் நமது மதத்தின் சாரம் என்றே பாமர மக்கள் எண்ணி வருகிறார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப்போகிறார்கள். மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டும் அடையவில்லை, பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது.